சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? இப்ப நம்ம மீனா அவங்க அம்மா வீட்டுக்கே வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நான் அங்க கொஞ்ச நாள் போக மாட்டேன். எனக்கே இப்ப பயமா இருக்கு. ஒருவேளை என்னால தான் மாமாவுக்குலாம் இப்படி ஆயிக்கிட்டு இருக்கோ? அந்த சாமியார் சொன்ன மாதிரியே நடக்குது அப்படின்னு மீனாவும் பயப்பட ஆரம்பிச்சுடுறாங்க. அண்ணாமலையும் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆயி வீட்டுக்கு வந்துடுறாப்புல. வந்த உடனே மீனா எங்க? அப்படின்னு கேட்குறாப்புல. ஆனா முத்து இருந்துகிட்டு மீனாவுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருச்சு. அங்க போயிருக்கா அப்படின்னு பொய் சொல்லி பார்க்குறாப்புல. ஆனா அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருச்சு. இப்படி ஒண்ணு நடந்ததுக்கு அப்புறம் மீனா ₹1,00,00,000 வந்தாலும் என்னைய விட்டு போக மாட்டா. அப்படின்னா நீங்கலாம் சேர்ந்து மீனாவ வீட்ட விட்டு வெளியில அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு நம்ம அண்ணாமலை கண்டுபிடிச்சிடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன விஜயாவ எவ்வளவோ திட்டி பார்க்குறாங்க. ஆனா விஜயா கிட்ட எதுவுமே சொல்ல முடியல. அதே டைம்ல அண்ணாமலை மீனாவ போய் அழைச்சுக்கிட்டு வர சொல்றாப்புல முத்துக்கிட்ட. முத்துவும் கிளம்பி இங்க மீனா வீட்டுக்கு வந்துடுறாப்புல. ஆனா மீனா கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். மீனா இல்ல நான் வரமாட்டேன். எனக்கும் பயமா இருக்கு அப்படின்னு மீனா பிடிவாதமா இருக்கிறாங்க. முத்து எவ்வளவோ சொல்லி பார்த்தாப்புல. ஆனா மீனா கேட்கறதா இல்ல. அதே டைம்ல இங்க அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கும்பொழுது வந்து நம்ம ஸ்ருதி அண்ணாமலைய பார்க்கறதுக்காக வராங்க. உடனே விஜயா பார்த்துட்டு, அந்த மீனா வீட்ட விட்டு வெளியில போன உடனே பார்த்தீங்களா, ஸ்ருதியே வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்ன உடனே, நான் ஒண்ணும் இங்க தங்கறதுக்காக வரல. அங்கிள பார்க்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி, அங்கிள பார்த்து எப்படி அடிபட்டுச்சு, இந்த மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்ருதி சி போய் நேரா இந்த விஜயா கிட்ட, "நீங்க செய்யறதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை. இதுக்கும் மீனாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு?" அப்படின்னு ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த விஜயா கேட்கறதா இல்ல. அப்கமிங்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.